விநாயகர் முதலும் முடிவும் இல்லாத கடவுள் அப்படின்னாலும் அவர் ஞானத்தின் வடிவமாக யானை முகத்தோடு தோன்றிய தினத்தையே அவதார தினமாக நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வேண்டுதலாக வைக்கப்பட்ட சிதறு தேங்காய் உடைக்கலாமா வேண்டாமா, எத்தனை எண்ணிக்கையில் உடைக்க வேண்டும், குறிப்பாக பெண்கள் சிதறுகாய் உடைக்கலாமா வேண்டாமா, அப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போது. வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. விநாயகப் பெருமானின் அவதார தினமாக கொண்டாடப்படும் இந்த விநாயக சதுர்த்தி விழா அப்படிங்கிறது ரொம்பவே சீரும் சிறப்புமாக நம்ம கொண்டாட இருக்கிறோம். வரும் புதன்கிழமை ஆகஸ்ட் 27 அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாட போகிறோம். நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானின் அவதார தினத்தையே நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். இந்த நாளில் நிறைய பேர் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வாங்க. அதுவும் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த இந்த திருநாளை ஆண்டுதோறும் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியிலேயே விநாயகப் பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு சிறப்பு மிகுந்த விநாயகரின் ரொம்பவே முக்கியமான வேண்டுதலாக சொல்லப்படும் அந்த சிதறு தேங்காய் எத்தனை எண்ணிக்கையில் உடைப்பது மிக மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும், பெண்கள் குறிப்பாக அந்த சிதறு தேங்காய் உடைக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கும் பதிலாக தான் இந்த பதிவு இருக்குது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல், அப்பம், அவல், பொரி, பழங்கள், இப்படி நிறைய விஷயங்களை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதற்கு பிறகு 3வது நாளோ அல்லது 5வது நாளோ வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து வழிபட்ட அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கும் வைபவம் அப்படிங்கிறதும் நடைபெறும். இப்படி கரைக்கும் பொழுது அந்த சிலையை போலவே நம்மளுடைய வினைகளும் கரைந்து விடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது 10 நாள் பண்டிகையாகவே வட மாநிலங்களில் கொண்டாடுறாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரொம்பவே முக்கியமான வேண்டுதலாக சொல்லப்படும் சிதறு தேங்காய் தாராளமாக உடைக்கலாம். அப்படி சிதறு தேங்காய் உடைக்கும் பொழுது எத்தனை எண்ணிக்கையில் உடைப்பது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். அப்படி சிதறு தேங்காய் வேண்டுதலாக வைக்கப்பட்ட அந்த சிதறு தேங்காய் உடைப்பதை எத்தனை எண்ணிக்கையில் வைப்பது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிதறு தேங்காய் அப்படிங்கிறது விநாயகருக்கு உடைக்கப்படும் ஒரு தேங்காய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சகல பாவங்களையும் தோஷங்களையும் போக்குவதற்கும் நம்ம செய்யும் செயல்களில் தடை ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் வேண்டுதல். இந்த வேண்டுதலை நம்ம செய்கிறோம். சிதறு தேங்காய் உடைவதைப் போல நம்மளுடைய அகங்காரம் எல்லாம் சிதறுகிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம துன்பங்களும் சிதறி போவதாகவே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி தேங்காயை ஓடு மறைத்திருக்கிறதோ அதே போல் அறியாமை அப்படிங்கிற மாயையால் நம்ம பரமாத்மாவை உணராமல் நிற்கிறது அப்படிங்கிறதும், இறைவன் சன்னதியில் அறியாமை என்னும் மாயை அகற்றி பரமானந்த பேரத்புதத்தை நுகர செய்யும் செயல்தான் இந்த சிதறு தேங்காய் போடுவதின் தத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக சிதறு தேங்காய் அப்படிங்கிறது ஒற்றை படையில் உடைக்க வேண்டும் அப்படின்னும், 2, 4 அப்படின்னு இரட்டை படையில் உடைக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 1, 3, 5 அப்படின்னு ஒற்றை படையில் தான் சிதறு தேங்காய் உடைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் சிதறு தேங்காய் உடைப்பதை அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ப அந்த நம்ம வேண்டுதலை நம்ம வைப்போம். சில பேர் 108 சிதறு தேங்காய் உடைக்கதை வழக்கமாக வைத்திருப்பாங்க. அவங்கவுங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி அந்த சிதறு தேங்காயை உடைக்கலாம். ஆனால் குறிப்பாக சிதறு தேங்காய் 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில் உடைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்லுவாங்க. 7 எண்ணிக்கைகள் சிதறு தேங்காயை உடைப்பது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம். குறிப்பாக மன நிம்மதி கிடைக்கவும், தீராத கடன் தொல்லைகள் தீரணும் அப்படின்னாலும், தடைகளெல்லாம் அகலணும் அப்படின்னாலும், வாழ்வில் எல்லா வல்ல நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னாலும் 7 எண்ணிக்கைகள் சிதறு தேங்காயை உடைத்து பிள்ளையாரை வழிபடும் செய்யும் பொழுது நமக்கு மிக சிறப்பான யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் சில பேர் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்கோ அல்லது
சிறப்பான காரியத்துக்கு போகும் பொழுது ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைத்துட்டு நினைத்த காரியம் அல்லது செல்லும் காரியம் தடையில்லாமல் வெற்றி அடையணும் அப்படின்னு நம்பிக்கையோடு அதை உடைச்சிட்டு போவாங்க. அவங்களுடைய நம்பிக்கையும் 100% நிறைவேறும் அப்படிங்கிறதான் உண்மை. தடைகளை தகர்த்து எரிய வழி பிள்ளையாருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைத்து விட்டு செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் செய்யும் தொழிலில் உயர்ந்து காட்டவும் நல்ல வேலையில் அமரணும் நினைப்பவர்களும் நோயால் வாடுபவர்களும் முடிந்தவரை இந்த சிதறு தேங்காய் வேண்டுதலை வைத்துக்கொள்ளலாம். குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த வேண்டுதலை நம்ம நிறைவேற்றும் பொழுது அதற்குரிய பலன் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதே போல் பார்த்தோன்னா பெண்கள் சிதறுகாய் உடைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம வேண்டுதல் வைத்தோன்னா தாராளமாக அதை உடைக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மை. சில பேர் கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் வீட்டிலேயே உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பவங்க கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் மட்டும் அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி சிதறு தேங்காய் உடைக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் வைப்பவங்க தாராளமாக சிதறு தேங்காய் பெண்களும் ஆண்களும் உடைக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மை. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சிதறு காயை உடைத்து விநாயகரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சிதறு தேங்காயை உடைக்கலாம். விநாயகரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். விநாயகர் சதுர்த்தி வரலாறையும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்னை பார்வதி தேவி அவருடைய உடலில் பூசி இருந்த மஞ்சளை கொண்டு விநாயகரை உருவாக்கியதாகவும் அவர் யார் அப்படின்னு தெரியாமல் கைலாயத்திற்கு சென்று தன்னை அனுமதிக்காத காரணத்தால் சிவபெருமான் கோபம் கொண்டு அவரின் தலையை துண்டித்து விடுகிறார் அப்படின்னும், பிறகு பார்வதி மூலமாக உண்மையை தெரிந்து கொண்ட சிவபெருமானிடம் தான் உருவாக்கிய மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி பார்வதி தேவி வேண்டினாங்களாம். இதை ஏற்று பூதகணங்களை அனுப்பி வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரும்படி சிவபெருமான் உத்தரவிடுகிறாராம். அதன்படி வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருந்த யானையின் தலையை கொண்டு வந்து யானை முக கடவுளாக புது அவதாரம் எடுக்கிறார் விநாயகப் பெருமான். விநாயகர் புது அவதாரம் எடுத்த நாளையே விநாயகர் சதுர்த்தி தினமாக நம்ம கொண்டாடுறோம். விநாயகர் ஞானத்தின் வடிவானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவானவர் அப்படிங்கிறது உண்மை. விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது எப்படியாப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள்தான் விநாயகப் பெருமான். நிச்சயமாக எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயகப் பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினோன்னா, அதிலும் குறிப்பாக சிதறு தேங்காய் உடைத்து விட்டு துவங்கினோன்னா அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும் அப்படின்னும், தடைகள் ஏற்படாது அப்படிங்கிறதும் காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. நாமும் அதை கடைப்பிடிக்கலாம். சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.